வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு அண்ணன் திரையுலக கர்ணன் திரு ராகவா லாரன்ஸ் பற்றியது. இன்று அனைவராலும் பேசுபொருளாக இருக்கும் நமது அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தனது சிறுவயதில் மிகவும் கடினப்பட்டவர். கடினமான வாழ்க்கை சூழலில் இருந்து வந்தவர். மூளைக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டவர். அந்த நேரத்தில் அவரது தாயாரின் கடுமையான ராகவேந்திரர் பிரார்த்தனையாலும் மருத்துவர்களின் உதவியாலும் அந்த நோயிலிருந்து குணமடைந்தார். இதனாலேயே தனது பெயருக்கு முன் ராகவா என்று சேர்த்து கொண்டார். பொருளாதார வசதி குறைவாக இருந்ததால் பள்ளிக்கல்வியை முழுமையாக தொடர முடியவில்லை. தனக்கு எழுத படிக்க தெரியாது என்பதை வெளிப்படையாகவே கூறியுள்ளார். சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்புராயன் அவர்களிடம் கார் கிளீனராக பணியாற்றினார். அப்போது அவரது நடன திறமையை கவனித்த நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடன கலைஞர்கள் யூனியனில் சேர உதவி புரிந்தார். இந்த வாய்ப்பே அவரது வாழ்க்கையை மாற்றிய முக்கிய தருணமாக மாறியது. தனது கடின உழைப்பால் நடன இயக்குனராக உயர்ந்தார். 1993 முதல் நடன இயக்குனராக பணியாற்றத் தொடங்கிய லாரன்ஸ் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடன இயக்குனர்களில் ஒருவராக உயர்ந்தார். அவரது ஹிப்ஹாப் மற்றும் மேற்கத்திய பாணி நடனங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த அவர் பிறகு திரைப்படங்கள் இயக்கியும் வருகிறார். அவரது முனி, காஞ்சனா, ஜிகர்தண்டா போன்ற திரைப்படங்கள் இயக்குனர் மற்றும் நடிகராக நிலைநிறுத்தியது. இவர் சுமார் 4 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 3 நந்தி விருதுகள், 2 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றுள்ளார். தனது திரைப்பட பணிகளுக்கு இணையாக சமூக சேவைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அவரது முக்கிய அறக்கட்டளைகளான ராகவா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள், சக்கர நாற்காலிகள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஆதரவு போன்ற பல சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக தொடங்கப்பட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் மூலம் மாணவர்களுக்கு கல்வி உதவி, திறமையான ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை, சமூக முன்னேற்ற திட்டங்கள், இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராகவா லாரன்ஸ் பல குழந்தைகளின் இதய அறுவை சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்று உதவி செய்துள்ளார். இது அவரது சமூக பணிகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்குதல், வேலைவாய்ப்பு உதவி, கல்வி ஆதரவு, மறுவாழ்வு போன்ற உதவிகளை செய்து வருகின்றார். 2025 தனது முதல் வீட்டை ஏழை மாணவர்களுக்கான இலவச கல்வி மையமாக மாற்றியதன் மூலம் கல்வி சேவையில் புதிய முயற்சியை தொடங்கினார். சமூக சேவைக்காக அறியப்படுவதற்கான காரணம் விளம்பரம் இல்லாமல் பல உதவிகளை செய்தமை. பேரிடர் காலங்களில் நிவாரண நிதி, மருத்துவ உதவிகள் செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடங்கிய மாற்றம் ஃபவுண்டேஷன் என்பது சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படும் ஒரு சமூக நல முயற்சியாகும். இந்த அறக்கட்டளையின் சிறப்புகள் கல்வி மற்றும் மருத்துவ உதவிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. சமூகத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றும் நோக்கில் செயல்படுகிறது. தனிநபர் உதவிகளை தாண்டி நீண்டகால சமூக மாற்றத்தை உருவாக்க முயல்கிறது. பல நலத்திட்டங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. மாற்றம் என்ற பெயருக்கு ஏற்றவாறு பலரின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ராகவா லாரன்ஸ் தனது சமூக பயணத்தை தொடர்ந்து வருகிறார். தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த நேரத்திலும் கூட தனது நண்பர்களிடம் உதவிகள் பெற்று அதை இல்லாதோருக்கு உதவி வந்தார். பிறகு தானே அனைத்தையும் உதவிகளையும் செய்து வருகிறார். தன் தாய் சொல் தட்டாத இவர் அவர் துறை சார்ந்த திரு ரஜினிகாந்த் மற்றும் திரு விஜய் அவர்களையும் மிகவும் பிடித்தவர்களாக கூறியுள்ளார். திரு ரஜினிகாந்த் அவர்களை தனது குரு என்றும் திரு விஜய் அவர்களை தனது சிறந்த நண்பர் என்றும் எப்பொழுதும் கூறுவார். அவர் தனது நிலைப்பாட்டை எப்பொழுதும் உறுதியாகவும் தைரியமாகவும் கூறக்கூடியவர். இன்று அவர் அரசியல் களத்துக்கு வருகிறேன், திரு விஜய் அவர்களுடன் இணைந்து பயணிக்க விரும்புகிறேன், உங்கள் கருத்தை கூறுங்கள் என்று மக்களிடம் கேட்டுள்ளார். நான் என் கருத்தாக கூறுவது படித்தவர்கள் மட்டுமே அரசியலுக்கு பத்தாது, உங்களை போன்ற சமூக அக்கறையும்
சேவை உள்ளமும் கொண்டவர்கள் நிறைய பேர் தேவை. நீங்கள் நிச்சயம் அரசியலுக்கு வர வேண்டும். என் பார்வையில் நீங்கள் திரையுலக கர்ணனே. நன்றி, வணக்கம்.